வணக்கம், நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன். கிரேசி மோகனுக்கு மகாகவி பாரதியாரை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இசைக்கவி ரமணன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிரேசி மோகனை ரொம்ப பிடிக்கும். அதனாலே எனக்கு பாரதியையும் ரமணனையும் ரொம்பவே பிடிக்கும். என்ன பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு பேசுறேன்னு பாக்குறீங்களா? தட் இஸ் கிரேசி. சரி, மேட்ருக்கு வருவோம். பாரதியார் அமெரிக்கா கண்டிப்பா போயிருக்க மாட்டார், போகவும் இல்லை. ஆனா இசைக்கவி ரமணன் பாரதியாரா அமெரிக்கா வர, அதுவும் எப்படி? பாரதியார் அப்படிங்கிற நாடகத்தோட அந்த டைட்டில் ரோல்ல பண்ணிட்டு அவர் அங்க வரப்போறார். இந்த நாடகத்தை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கிறது SBS ராமன் அவர்கள், த லெஜெண்ட் வீண பாலச்சந்தர் அவர்களோட புதல்வர். பாலச்சந்தர் அவர்களுக்கு ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த நாள் திரைப்படம் ஒரு காவியம் அப்படின்னா, இந்த நாள்ல பாலச்சந்தரோட மகன் திரு ராமன் அவர்களுக்கு இந்த பாரதியார் நாடகம் ஒரு பெரிய மைல்கல். சூப்பர்வா பண்ணியிருக்கார், மாஸ்டர் பீஸா பண்ணியிருக்கார். பாரதியோட லைஃபை ரொம்ப அழகா நமக்கு கொண்டு வந்து கண் முன்னாடி காட்டியிருக்கார். இதுல முக்கியமான விஷயம் நான் பார்க்க வேண்டியது நடிப்பு. எஸ்பெஷலி இசைக்கவி ரமணன் பாரதியாரா நடிச்சதும், செல்லம்மாவா தர்மா ராமன் அவர்கள் நடித்ததும் நிஜமாவே கண்கொள்ளா காட்சி. அது பார்த்து ரசிச்சாதான் அது புரியும். இது நாடகம்னே நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு அனுபவம். பாரதி வாழ்க்கைய மேடையில பார்த்த ஒரு அனுபவம். அதாவது எத்தனையோ பேர் பாரதியார் வேஷம் போட்டிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், SV சுப்பையா, நாகேஷ் அவர்கள், VRS ஷோ ட்ரூப்ல சூப்பர்வா பண்ணுவார். அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஆனால் எங்க ரமணன் பாரதியார் போல வேறொரு அணுகுமுறையில் அதை பண்ணியிருக்காரு. அந்த நாடகத்தில் நீங்க 10வது ரோ 15வது ரோ உட்கார்ந்தா கூட அந்த கண்கள், ரமணனோட கண்கள், அந்த பாரதியோட எல்லா விஷயங்களும் அதுல புலப்படும். அந்த கண்கள்ல கோபம் இருக்கும், ஆத்திரம் இருக்கும், அந்த சுதந்திர வெறி இருக்கும், அந்த குழந்தைகள் பேர்ல இருந்த அன்பு எல்லாமே அதுல இருக்கும் அந்த கண்கள்ல. அது நாடகம் முடிஞ்சு போய் பக்கத்துல உட்காந்து ரமணனோட பேசும்போதும் அது சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த அளவுக்கு அந்த கண்கள் அவ்வளவு பிரகாசமா இருந்தது. இதுதான் அந்த டிராமாவில் நான் பார்த்து அனுபவிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா நீங்க எல்லாரும் போய் இதை பார்க்கணும். அமெரிக்கால ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, விடாதீங்க. எல்லாரும் போய் இந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ணுங்க. நேரில் போய் உட்காந்து பாருங்க, அப்பதான் உங்களால இதை அனுபவிக்க முடியும். ஹோப் கண்டிப்பா நீங்க எல்லாம் உங்க பொன்னான டயத்தை இதுக்கு கொடுத்து இந்த நாடகத்துக்கு நல்ல ஆதரவு கொடுக்கணும்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன்.